தமிழகத்தின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. அதற்கு தேவையான தண்ணீருக்காக தனிக்குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம். அதனை சிப்காட் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்வது தவறு. சட்டரீதியாக சந்திப்போம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுது சிப்காட்டிற்கு தண்ணீர் செல்வதை ரத்து செய்வோம். சேலத்தில் இபிஎஸ் பேட்டி. வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித் தொகைக்கான விண்ணப்பத்தை மண்டல தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் அலுவலகத்திலேயே நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பங்களை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மண்டல தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அலுவலகத்தில் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி சத்யா நகரில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ள சுடுகாடு தொடர்பான விவகாரத்தில் இரு தரப்பினர் இடையே பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதால் ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு விசாரணை நடத்தகோரி இந்து முன்னணி பொறுப்பாளர் சந்தோஷ்குமார் மற்றும் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளித்தனர். மாநில அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்ப போட்டியில் சேலம் ஜெயராணி மெட்ரிகுலேஷன் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர் மதன் 2ஆம் இடமும், 75 கிலோ எடை பிரிவில் சேலம் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர் ஜோஸ் பெஞ்சமின் 3ஆம் இடமும் பிடித்தனர். வடகிழக்கு பருவமழையையொட்டி சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் பேரிடர் மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டு அறையினை சுற்றுலாத்துறை அமைச்சர் வக்கீல் ராஜேந்திரன் இன்று பார்வையிட்டார். வடகிழக்கு பருவமழையையொட்டி சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு காய்ச்சல் வார்டினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது ஆட்சியர் பிருந்தாதேவி, சேலம் எம்பி டிஎம் செல்வகணபதி, மாநகராட்சி மேயர் ஆகியோர் உடன் இருந்தனர். சேலம் கொங்கணாபுரம் அருகே கட்டி முடிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பயன்பாட்டிற்கு வராமல் சேதம் அடைந்து வரும் அரசு கல்வியியல் கல்லூரியை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாணவர் சங்க செயலாளர் வக்கீல் விஜயராஜா தலைமையிலான நிர்வாகிகள் கலெக்டர் அலுவலகம் மூலமாக முதலமைச்சருக்கு கோரிக்கை மனுவை அளித்தனர். வாழப்பாடி பேருந்து நிலையம் அருகே சாலையில் மழை பெய்யும் போது மண் அரிப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் மண்குவியல்கள் கற்களோடு கலந்து சாலை முழுவதும் உள்ளது. இதனால் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் வரும் வாகன ஓட்டிகள் பிரேக் பிடித்தால் வண்டி கீழே விழும் அபாயத்தில் இருக்கிறது. இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் சங்ககிரி மலைக்கோட்டை உச்சியில் உள்ள சென்னகேசவ பெருமாளுக்கு புரட்டாசி திருவிழா நடப்பதை முன்னிட்டு தனியார் அறக்கட்டளையினர் மற்றும் தன்னார்வலர்கள் அடிவாரம் முதல் உச்சி வரை பக்தர்கள் செல்லும் மலை பாதையில் புல் பூண்டுகளை சுத்தம் செய்து மரங்களின் கிளைகளை அகற்றியும் பாதையை சீரமைத்து தொண்டு செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பகுதியில் வசித்து வருபவர் சந்திரகுமார். இவருக்கு அபிநயா என்ற மனைவியும் 4 வயது கிருஷ்டிகா என்ற மகளும் உள்ளனர். கிருஷ்டிகா வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தபோது அங்குள்ள தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். இதை கவனித்த அவரது தாய் உடனடியாக குழந்தையை மீட்டு கெங்கவல்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற கோரி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நாளை செவ்வாய்க்கிழமை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அலுவலகம் முன்பு மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் கழகத்தின் அனைத்து செயலாளர்கள், நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், மகளிர் அமைப்பினர் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.